remember me? Do Lord, do Lord, do remember me? Do Lord, do Lord, do remember me? Look away beyond the blue. One. I've got a home in glory land that outshines the sun. I've got a home in glory land that outshines the sun. I've got a home in glory land that outshines the sun. Look away beyond the blue. Lord, do remember me? Do Lord, do remember me? Do Lord, do remember me? Look away beyond the blue. இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை சொல்லுகிறேன். ஒரு வகையான பாட்டுகள் அமெரிக்காவில் ஏற்றப்பட்டது. அந்த பாட்டினுடைய பேர் நீக்ரோ ஸ்பிரிச்சுவல்ஸ். அது ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்தவர்கள் அடிமைகளாக அமெரிக்காவில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான கொச்ச பேர் தான், பட்ட பேர் தான் நீக்ரோஸ். ஆப்பிரிக்கன்ஸுக்கு நீக்ரோஸ், நீக்ரோன்னு ஆப்பிரிக்கன்ஸை கூப்பிடக்கூடாது. அது ஒரு அசட்டை பண்ணுகிற ஒரு கிண்டலான வார்த்தை. இப்போ அமெரிக்கன்ஸ் வெள்ளைக்காரங்க ஆப்பிரிக்கன்ஸை நீக்ரோஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அன்றைக்கு அந்த ஆப்பிரிக்கன்ஸ் அவர்கள் மத்தியில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க. அவர்கள் மத்தியில் சிலர் மார்க்கெட்டில் விற்கப்படுவாங்க. ஸ்லேவ் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. அடிமைகளாக பணக்கார வெள்ளைக்காருக்கு விற்கப்படுவாங்க. இன்னைக்கு நமக்கு வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு மாத சம்பளம் கொடுப்போம். ஆனால் அப்படி இல்லை, ஆளை விற்றுருவாங்க. நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னா, அமெரிக்காவில் சவுத் அமெரிக்கா சந்தைக்கெல்லாம் போனீங்கன்னா, அந்த சந்தையில் ஆளை விற்பாங்க. ஒரு மேடையில் நிற்க வச்சு நம்ம காய்கறி விற்கிற மாதிரி ஆளை விற்பாங்க. இங்கே வாங்க, $250 தான், நல்ல வேலை செய்வார், சீக்கிரம் வாங்க, யார் வாங்குறீங்க அப்படின்னு. வெள்ளைக்காரெல்லாம் கொஞ்சம் ரேட்டு குறைச்சி கொடு அப்படின்னு அந்த ஆளுங்க நின்றுட்டு இருப்பார். சரி, $225. சரி வாங்கிக்குவாங்க, கொண்டு போயிடுவாங்க. இப்படி விற்கப்பட்டவங்க கட்டுற பாட்டில் ஒன்று தான் இது. ஆண்டவரே என்னை நினைத்தருளும். லுக் அவே பியாண்ட் த ப்ளூனா, நீல வானத்தை தாண்டி இருக்க என்னுடைய நம்பிக்கை. அந்த க்ளோரி லேண்ட், க்ளோரி ஆண்ட் இல்லை, க்ளோரி லேண்ட். எனக்கு க்ளோரி லேண்ட், மகிமை உள்ள தேசத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்கு. இட் அவுட் ஷைன்ஸ் த சன், அது சூரியனை விட பிரகாசமா இருக்கு. அப்போ அவங்கெல்லாம் விற்கப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, அவங்களுடைய ஃபியூச்சர் இல்லை, சொந்தம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, அடிமைகள். ஆனால் அவங்க மத்தியில் சிலர்லாம் நம்பிக்கை உள்ளவங்களாம் இருந்தாங்க, பாட்டெல்லாம் கட்டுவாங்க. இப்படி நிறைய பாட்டு இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கும், அந்த டியூன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த பாட்டுகள்லாம். நம்முடைய கோரஸ் புக்கில் கொடு, இட்ஸ் மீ ஓ லார்ட் ஸ்டாண்டிங் இன் த நீட் ஆஃப் ப்ரேயர். அதெல்லாம் அந்த நீக்ரோ ஸ்பிரிச்சுவல் தான். கடைசி சரணம் பாருங்க, சிலுவை சுமக்க தெரியலன்னா உனக்கு கிரீடம் எப்படி கிடைக்கும்? அது அர்த்தம், நான் இப்படி அடிமையாக விற்கிறத நான் ஏற்றுக்கொள்ளப்படுற கர்த்தனை நடத்துகிற பாதை, நான் அதை வாங்கி கொள்கிறேன். என் நம்பிக்கை இந்த பூமியில் இல்லை, அது மேலே இருக்கு. கர்த்தரை நினைப்பனாக இருக்கார், நான் தாழ்ச்சி அடை, நான் அடிமை தான், எனக்கு சம்பளம் கூட கிடைக்காது, என்னை வாங்கிட்டாங்க ஒருத்தர், காசு கொடுத்து நான் அணுக்கு சொந்தக்காரன் ஆகிட்டேன். ஆனாலும் நான் கவலைப்படலை, என்னுடைய நம்பிக்கை நீலவானத்துக்கு மேலே இருக்கிறது. அதனால தேவன் நமக்கு பல கஷ்டங்களை தந்திருக்கு. அந்த நீக்ரோ மாதிரி நாம் விற்கப்பட்டோமா? நமக்கு எவ்வளவு சொந்த காரியங்கள் இருக்கு, ஆனாலும் ஒரு திருப்தி இல்லை. காரியம் என்னவென்றால், இயேசுவை தவிர வேற எங்கேயோ நம்ம நாட்டம் இருக்குன்னா திருப்தி இருக்காது. ஆனால் இவங்க பாருங்க, விற்கப்படுறாங்க, ஆனால் திருப்தி இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு. அவங்க அவர்களுடைய பாட்டை மறுபடியும் அந்த முழு பாட்டை நாம் பாடுவோமாக. நாமும் அந்த நீலவானத்தை தாண்டின அந்த வானத்தில் என்னுடைய வீடு இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நாம் பாடுவோமாக. Do Lord, do Lord, do remember me. Do Lord, do Lord, do remember me. Do Lord, do Lord, do remember me. Look away beyond the blue. I've got a home in glory land that outshines the sun. I've got a home in glory land that outshines the sun. I've got a home in glory land that outshines the sun. Look away beyond the blue. Do Lord, do Lord, do remember me. Do Lord, do Lord, do remember me. Do Lord, do
Lord is my shepherd, and I shall not want. The Lord is my shepherd, and I shall not want. The Lord is my shepherd, and I shall not want. Look away beyond the blue. என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. Lord, Lord, do remember me. Lord, Lord, do remember me. Lord, Lord, do remember me. Look away beyond the blue. If you can't bear the cross, then you can't wear the crown. If you can't bear the cross, then you can't wear the crown. If you can't bear the cross, then you can't wear the crown. Look away beyond the blue. Do Lord, 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 do remember me. Do Lord, Lord, do remember me. Do Lord, Lord, do remember me. Look away beyond the blue. இவங்க பாருங்க, I took Jesus as my savior, you take him too. அந்த விற்கப்படுகிற மேடையில நின்று அவங்க சுவிசேஷம் வேற சொல்றாங்க. அவங்க மற்றவங்க அவங்க விற்கிறவங்க $200 சார், $200 வாங்கிக்கோங்கன்னு சொல்றான். இவர் நான் இயேசு ரட்சகரை ஏற்றுக்கொள், நீ ஏற்றுக்கொள்ள. எவ்வளவு ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்க்கை. அந்த வார்த்தைகளை நாம் திருப்பி சொல்வோம். இயேசுவின் ரட்சகராக இருக்கு, நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம சும்மா ஒருவர் பாடுவோம். இந்த வார்த்தைகள் ரோட்டுக்கு போகும், வீட்டுக்கு போகும், யாரையோடு தொடும். அவர்கள் தேவனண்டை வருவார்கள். I took Jesus as my savior, you take him too. I took Jesus as my savior, you take him too. I took Jesus as my savior, you take him too. Look away beyond the blue. Do Lord, Lord, do Lord, do remember me. Do Lord, do Lord, do remember me. Do Lord, do Lord, do remember me. Look away beyond the blue. Sing the wondrous love of Jesus. Sing His mercy and His grace. In the mansion bright and blessed, filled with memories of bliss. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. While we walk the fairway pathway, clouds will overspread the sky. But when traveling days are over, not a shadow on the sky. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Let us stand true and faithful, fasting, serving every day. Just one glimpse of heaven glory, will the dark hallelujah. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. Onward to the prize and forward to His guilty will be known. To the fiery gates where onward we shall wear the streets of gold. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, when we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout. When we all நம்பிக்கையோடு when we all get to heaven, what a day of rejoicing that will be.
When we all see Jesus, we'll sing. Thank you, Lord. Thank you, Jesus. Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe, Stotram Yeswe. அதாவது இந்த மூன்றாம் சரணம் இப்படி நம்ம உற்சாகப்படுத்துகிறது. இரண்டாம் சரணம் சொல்லுகிறது வாழ்க்கையில மேகங்கள் வரும், இது ஒரு மோட்ச பயணியுடைய பாதை. ஆனால் டிராவலிங் டேஸ், நம் மோட்சம் போகிறதான அந்த பாதை முடியும் போது, when it is over, ஒரு நிழலும் இல்லை, ஒரு மேகமும் இல்லை, ஒரு தவிப்பும் இல்லை, எல்லாமே மாறப்போகிறது, எல்லாம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. அதனால அது வரைக்கும் நம்ம ட்ரூவா இருப்போம், ஆண்டவருக்கு உண்மையா இருப்போம், ஃபெய்த்ஃபுல்லா இருப்போம், அவரை நம்பி சேவிப்போம் எவ்ரிடே. மகிமையில அவரை ஒரு செகண்ட் பார்த்தா போதும், ஒன் கிளிம்ஸ், repay all the toils of life. வாழ்நாள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டா அப்படி கஷ்டம், அது போச்சு, இது எல்லாத்துக்கும் ஈடா இருக்கு அந்த ஒரு நொடி பார்வை. அவ்வளவு பியூட்டிஃபுல் ஜீசஸை நாம் சந்திக்க போகிறோம். when we all get to heaven, நம்ம எல்லாரும் யோசிச்சு பாரு, இப்படியே கூட்டம் நடந்துட்டே இருக்கும், திடீர்னு நம்ம எல்லாரும் காணாம போயிட்டு அடுத்தது பரலோகத்தில் தான் இருப்போம். what a day of rejoicing when we see Jesus. எத்தனை போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு ஜீசஸ் நம்ம பார்க்கும்போது என்ன அர்த்தம்? சேஃப். இனிமே போராட்டம் இல்லை, சோதனை இல்லை, கடன் இல்லை, கேன்சர் இல்லை, நைட்டு ஜெபம் இல்லை, தூக்கம் இல்லை, பசி இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் மாறி போய் ஜீசஸ் கூட நித்தியமா இருக்க போகிறோம். அல்லேலூயா. மறுபடியும் மூன்றாம் சரணத்தை பார்ப்போம். Let us then be true and faithful, trusting, serving every day. Just one glimpse of living glory, when the toils of life we pay. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and shout the victory. When we all get to heaven, what a day of rejoicing that will be. When we all see Jesus, we'll sing and சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு மறுபடியும் when we all get to heaven, what a day of rejoicing that will be. Praise the Lord. When we all see Jesus, we'll sing and shout the கடைசியாக when we all get to heaven, what a day of rejoicing that will be. Amen. Ria kalau ziribigadina makalamau ribigadina makalam katindaria koriba rittadi sokkariro shibankalamani amtuda. Thank you Jesus, thank you Jesus. Riabau shabakalamankarabani amtuda. Thank you Jesus, we bless you, we love you, we thank you Lord. We move close to you Jesus. Yes we Riamau shamaratudi sankarabauliana mankatuda. Thank you Jesus, we praise you. Amen. காடோடு அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்ததான அந்த ப்ராக்சிமிட்டி, அந்த க்ளோஸ்னஸ், அந்த நெருக்கம் நம்மோடு தொடர்ந்து இருக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை பிரச்சனைகள், சவால்கள், தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து அவரை பற்றி கொண்டே சேஸ் பண்ணிக்கொண்டே இருக்க ஒரு நாள் நாம் அவரை முகாமுகமாய் காண போகிறோம் என்கிற நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். இப்பொழுது
வியாதியா இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் வியாதியா இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி தேவனுடைய குணமாக்கும் வல்லமை நம்மத்தில் கிரியை செய்ய வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து விசுவாசமா ஜெபிச்சா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் செய்ய விரும்புகிறார். அதாவது நீங்களும் நானும் சுகத்தை சம்பாதிக்க தேவையில்லை, அதை ஏற்கனவே சம்பாதிச்சிட்டார் அவர். சிலுவையில் அவருடைய சரீரத்தை கிழித்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். அதை எடுத்து கொடுக்க வேண்டிய உத்தரவாதம் தான் நம்முடையது, ஏற்கனவே சம்பாதித்த சுகம். அதனால நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்கிறதான தேவனுடைய அந்த உயிர் தெழுதலின் வல்லமை பாதிக்கப்பட்டுடைய சரீரத்தை தொட வேண்டும். அவருடைய வேதனையை நாம் புரிந்து கொள்வோமாக. ஆகையால் யார் யாரெல்லாம் இப்போது வியாதியாய் படுக்கையா இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் குணமாக்க வேண்டும். இப்போது நாம் ஜெபிக்கும் போது, அதாவது நம்முடைய ஜெபமானது நம்ம ஒரு 300 பேர் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 300 பேருடைய ஜெபத்தை ஜெபிச்சா எத்தனை வியாதியஸ்தரை தொடும்? முழு இந்தியாவில் உள்ள எல்லா வியாதியஸ்தரை தொட முடியும். அவ்வளவு சக்தி நம்மால திரட்ட முடியும். அவ்வளவு சக்தி உண்டு ஜீசஸ்குள்ள. இயேசுக்குள்ள முழு உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களுடைய அத்தனை வியாதிகளை சுகமாக்க வல்லமை உண்டு. எப்படி தெரியும்? இதே பூமியில ஜீசஸ் சீக்கிரம் வரப்போறார். 1000 வருஷம் ஆளுகை செய்ய போறார். வியாதியே இருக்காது. 1000 வருஷம் அவருடைய ஆட்சியில வியாதியே இருக்காது. யோசித்து பாருங்க. அப்போ தேவனுடைய வல்லமை நம்மத்தில் கிரியை செய்யும். ஊக்கமாய் ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபிப்போம். தேவனுடைய தெய்வீக சுகத்தினுடைய வல்லமை முழு சபையில் ஊழியக்காரர்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் இறங்கவே. சர்வ வல்லமுள்ள தேவனை இயேசுவே, உம்முடைய குணமாக்கும் சக்தி சபையில் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த ஔஷதம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த அதிகாரம், உம்முடைய வார்த்தையில் இருக்கிறதான அந்த வித்து, அந்த வல்லமை கிரியை செய்யட்டும். இயேசுவினுடைய தழும்புகளினுடைய வல்லமை, இயேசுடைய வசனத்தினுடைய வல்லமை உம்முடைய சரீரங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை உயிர்ப்பிக்கக்கூடிய அதிகாரத்தை தாரும். Thank you, Jesus. ஆசீர்வதிக்கவே. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் தழும்புகளால் விடுதலை. ஆண்டவரே, we have come nigh unto the stripes of Jesus, the power in the blood of Jesus, the power in the name of Jesus, and operate in our bodies, O Lord, and quicken us in Jesus' name. விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, way. Yes, way. Thank you, Jesus. விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தவே. நீ பாலோரி கமௌ சபங்கரமானியா துதங்கரா ரியல்சோரி பினமங்கரமானியம் துதே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். Let us be carriers of your healing power. Thank you, Jesus. Praise, praise. Thank you, Jesus. Yes, thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, Master. Tiraves. Shidarabakala mankaramaniana mantre. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise. Yes, விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும், விடுதலை வேணும். அதிகாரத்தை வெளிப்படுத்தும் இயேசுவே. ஜீசஸ். ஆமென். மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். இந்த மலேரியா காய்ச்சலை கொண்டு வருகிறதான ஒரு பாரசைட் இருக்கு, ஒரு கிருமி இருக்கு. அந்த கிருமி ஒரு கொசுக்குள்ள தான் இருக்கும். அந்த கொசு தான் அந்த வியாதியை கொண்டு வருகிற அந்த கிருமியை சுமக்கும், கேரியர்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆளை கடிச்சிருச்சுன்னா அவருக்கு வந்துடும் அந்த வியாதி, மலேரியா காய்ச்சல்.
இப்படிதான் எத்தனையோ வியாதிகள் பரவுகிறது. அப்போ அதே போல தேவனுடைய குணமாக்கும் வல்லமையை சுமக்கிறவர்களாக, கேரியர்ஸ் ஆஃப் த ஹீலிங் பவர் ஆஃப் ஜீசஸ். எத்தனை பேர் அப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிற கரங்கள் உயர்த்துவோமாக. ஒரு கொசுவுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் இயேசுடைய தழும்புகளின் வல்லமை ஏன் சுமக்க முடியாது? கவனிங்க, பாலாஜி நகர்ல ஒரு பிரதர் இருக்கார், பிரதர் யோபு. அவர் பாம்பு பிடிப்பார். அவர் ஒரு பாம்பு எக்ஸ்பர்ட். அவர் சொல்றாரு, ஒரு பாம்பு இருக்கான், அந்த பாம்பு ஒரு மாட்டுக்கு கீழே போனா போதும், தொடக்கூட தேவையில்லை, அந்த 2 காலுக்கு இடையில போனப்போ மாடு செத்துருமா. கொத்த தேவையில்லை, தொட தேவையில்லை, சும்மா இடையில போனப்போ மாடு. அப்படி ஒரு பாம்பு இருக்கும். அப்ப அது போல நீங்களும் நானும் தொட தேவையில்லை, அப்படி அந்த ரூமுக்கு போனால் போதும், கர்த்தரவர்களுக்கு சுகம் உண்டாகும். நாம் அப்படிப்பட்டதான தெய்வீக சுகத்தின் வல்லமை சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஏன் நம்ம இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்த வேண்டும்? எல்லையில்லாத அவருடைய வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய கருவிகளாக கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தெய்வமே, வல்லமை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, தீராமா ஷபகரமானியா ரமகரமானா. Thank you Jesus. உம்முடைய வல்லமை உலகத்திற்கு நாங்கள் காண்பிக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஆண்டவர், நீர் எங்களுடைய சரீரத்தின் இரட்சகராய் இருக்கிறீர். ஆண்டவரே ஜீசஸ், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய அதிகாரத்தை உலகத்திற்கு காண்பிக்க கூடியவர்கள் நீர் எங்கள் மத்தியில் நீதி சூரியனாய் எழுந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய சட்டங்களின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆண்டவரே, வல்லமை சுமக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே இயேசுவே, thank you Jesus. Thank you Jesus. Christ be magnified. Christ be magnified. இயேசுவே, thank you Lord. We thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வ வல்லமுள்ள தேவனே, மாற்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதிசயமான தேவனே, அதிசயமான தேவனே, உடைய அதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடியதான கிருபை வேண்டும், விசுவாசம் வேண்டும். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Yes we. Thank you Jesus. Shidara bakala mankara bania ramasha bakala mani amtuda. Thank you Jesus. Jesus. Thank you Jesus. Praise, we praise. நீரங்களை பலப்படுத்தவே, உடைய பரிசுத்தம் வேண்டும், உடைய பரிசுத்தம் வேண்டும், உடைய விடுதலை வேண்டும். தேவமே, ஆண்டவரே, நீரமாம் ஷபக்கல மங்கரமானி ஆத்துலே. Thank you Jesus. Jesus. Thank you Jesus. We thank you Jesus. We praise you. Thank you Jesus. We thank you Jesus. Amen. அந்த வசனத்தை வாசிங்க. 78ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். ஆண்டவர் அவ்வளவு அதிசயமான செய்யக்கூடிய எக்ஸ்பர்ட். ஒரு ஒரு கிறிஸ்டியன் ஒரு டாக் ஷோ இருக்கு. அவர் சொல்வார், இன் ஹெவன் த சூப்பர் நேச்சுரல் இஸ் நேச்சுரல் அப்படின்னு சொல்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்டது பரலோகத்தின் இயற்கை. பரலோகம் சொன்னா எல்லாம் மிரக்கல் நடந்துட்டே இருக்கு, இயற்கைக்கு அப்பாடு நடந்துட்டே இருக்கு. அப்ப அவங்க அந்த பரலோகத்தோட நாம் லிங்க் ஆனவங்க. ஏன் ஒண்ணுமே நடக்க முடியாது? ஏன் அப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேலின் பரிசுத்தரை நாமே லிமிட் பண்றோம். அவரால் அப்படிதான் இருக்க முடியும். அப்ப நம்முடைய அவிசுவாசம் சில நேரத்துல, இப்போ யாராவது ஒரு பெரிய மகிமையான காரியங்கள், இப்போ ஒருத்தர் சாட்சி சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு பாதி கால் தான் இருந்தது, ஆனால் இப்போ ஆண்டவர் முழு கால் கொடுத்தாரு. நம்ம என்ன யோசிப்போம்? இவர் சும்மா கதை அடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. நமக்கு நம்ப முடியாது அப்படியெல்லாம் நடக்கணும். ஏன்னா நம்ம பார்த்ததே இல்லை, ஆனால் கதை சொல்கிறாரு. கேளம்பாக்கத்தில் ஒரு பாஸ்டர் இருக்கிற, பாஸ்டர் ஜெயக்குமார், செம்பாக்கத்துலேருந்து ஊழியத்துக்கு வந்தார். அவர் இந்துவாக இருக்கும்போது இந்த ஐயப்பன் கூட்டத்தார் கூட போயிட்டு இருக்கும்போது கை உடஞ்சி போயிடுச்சு, செதறி போயிடுச்சு, உடம்புலேருந்து பிரிஞ்சிருச்சு.
ஆனால் இப்போ ஒன்றா சேர்ந்துருச்சு, நல்லா ஒர்க் ஆகுது. அப்போ அப்படியெல்லாம் ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கும்போது நம்முடைய மனசு அவரை மட்டுப்படுத்தக்கூடாது. அடிக்கடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். பைபிளில் அப்போஸ்தலர் இந்த பேதுரு 12ஆம் அதிகாரமா, பேதுரு ஜெயிலில் இருக்கும்போது ஜெபிச்சாங்களே, அப்போ ஒருத்தர் கதவு தட்டுவார், கதவு தட்டுற சத்தம் கேட்கும். அது வாசிங்க 13ஆம் வசனமா. பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். பாருங்க, எதுக்கு ஜெபிச்சிட்டு இருந்தாங்க? பேதுரு ரிலீஸ் ஆகணும் தான் நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு பேதுரு அனுப்பிட்டார், கதவை தட்டுறாரு. இந்த ரோதாங்கிற பெண்ணு போய் பேதுருவின் சத்தம் கேட்ட உடனே இருக்கிற அதிர்ச்சியில் உள்ள சொல்லிட்டாங்க, பேதுரு பேதுரு கதவை தட்டுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கு? அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். லூஸ் அவனுக்கு பைத்தியமா? ஜெபிக்கிறது அதுக்கு தான். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரு, பேதுரு அனுப்பியாச்சு, அவர் தான் கதவை தட்டுறாரு. இப்போ அது கேட்ட உடனே லூஸா? அப்போ எதுக்கு ஜெபிச்சிங்க? அப்போ நாமே சில நேரத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்துறோம். அதனால தேவன் நம்முடைய இருதயங்களை விசாலப்படுத்தி எக்ஸ்பெக்ட் பிக் திங்ஸ் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து அந்த சூப்பர் நேச்சுரல் இஸ் நேச்சுரல், அந்த உலகத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. நம்முடைய மத்தியிலும் சிலர் வியாதியாய் பலவீனமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை அவர்களை தொட வேண்டும். இரும்புலியூரில் குமாரி அக்கா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் அவர்களுக்கு ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு ஃபோனில் கேட்டுக்கொண்டான். அவர்களை கர்த்தர் குணமாக்க வேண்டும். அந்த குடுவாஞ்சேரியில் அந்த சின்ன பையன் இம்மானுவேல், கர்த்தர் அவனுக்கும் பூர்ண விடுதலையை தர வேண்டும். அவன் ஒரு மயக்க நிலையில் இருக்கிறான். பிரதர் OM ஜோசப் நம்முடைய சபை விசுவாசி, கர்த்தர் அவரை உயிர்ப்பிக்க வேண்டும். இன்னும் சிலர் நம்முடைய மத்தியில் சில தாய்மார் பிரதர்ஸ் கண் பார்வை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். கண் பார்வை மங்கி போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அவர்களை சுகமாக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு என்னை விட ஜூனியர் பிரதர் அவர் இந்த வருஷம் குரூப் லீடர்ஸ் மீட்டிங் யூத் கேம்ப் ஓரியன்டேஷனுக்கு அவர் எங்கே வரணும், பாம்பேக்கு வரணும். ஆனால் இந்த வருஷம் வரலை. ஏன்? கண் பார்வை இல்லை. அப்போது கர்த்தர் இவர்கள் எல்லாரையும் உயிர்ப்பிக்க வேண்டும். அதனால் எந்தெந்த ப்ராப்ளம், சர்க்கரை வியாதி, கிட்னி ப்ராப்ளம், எதுவாக இருக்கட்டும், கர்த்தர் அவர்களுக்கு எல்லாருக்கும் சுகத்தையும் விடுதலையும் தர வேண்டும். பல்லாவரத்தில் பீட்டர் சுகம் இல்லாமல் இருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். இப்போது நாம் ஜெபித்தோமே, கர்த்தர் அதிகாரத்தை தர வேண்டும். அந்த அதிகாரத்தை இப்போ யூஸ் பண்ணுவோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர்களை விடுவிக்க முடியாது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கிருபை தரவே, நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, கிருபை தரவே, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படவே. இயேசுவே, மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமுள்ள தேவன் நீர். ஆண்டவரே இயேசுவே, இந்த வார்த்தை நீர் அனுப்பும். ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலமாய் விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, தரிசனமான தேவன் மகிமையான காரியங்களை செய்கிறவர். அப்பா ஸ்ரீராவ் ஷனாரியா மக்களமானியா துரி சங்கூரி விலம்தா. Thank you Jesus, thank you Jesus. கிருபை தரவே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Lord. Christ be magnified Lord. In the body Christ be exalted Lord. In the spirit Christ be exalted. Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. கிருபை வேண்டும், விடுதலை, பரிசுத்தம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, thank you Jesus. இயேசுவே, please Lord, கிருபை தரவே, கிருபை தரவே, கிருபை தரவே. சுத்திகரிப்பீரே.
Thank you Jesus, thank you Jesus. நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தம் வாய்க்க கர்த்தரோடு என்க கிருபை தாரும் ஆண்டவரே இயேசுவே. அப்பா நீர் எங்களுடைய தேவன் ஆண்டவரே. அதற்கு நீர் சந்தியும், நீர் தொடும், நீர் குணமாக்கும். இயேசுவின் தழும்புகளின் வல்லமையினால் விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே. விடுதலை தந்து நடத்தும், உயர்த்தும் ஆண்டவரே. காப்பாற்று, பூர்ண விடுதலை தாரும் இயேசுவே. Thank you Jesus. அது மாத்திரமல்ல, வேலூர்ல ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, சிஸ்டர் பிரின்சி. அவங்க என் கூட சண்டே ஸ்கூல்ல படிச்சவங்க, ஒரு ஃபெய்த் ஹோம்ஸ் கேர்ள். அவங்க ஊழியத்துக்கு வந்து இப்போ ரொம்ப முடியாம இருக்கு. கர்த்தர் அவர்களுக்கு பூர்ண விடுதலை தர வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையில் இருக்கிறதான நேரு காலனி இருக்கிற பிரதர் இம்மானுவேல், அவருடைய கூட பிறந்த அண்ணன் நாக்பூர் சென்ட்ரல் ஒரு லோக்கல் ஃபெய்த் ஹோம்ல ரொம்ப முடியாம சிக்கா இருக்கிறார். இவர்களுக்கும் கர்த்தர் சுகத்தையும் விடுதலையும் தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை உண்டாக வேண்டும். ஆண்டவரே, தேவனே, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவே, இரத்தம் அவர்கள் மேல் பூசப்படட்டும். இயேசுவின் தழும்புகளின் வல்லமையினால் சுகம் உண்டாவதாக நீ பலப்படுத்தி நடத்த வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும், விடுதலை சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்கள் எழும்ப வேண்டும், உம்மை மறுபடியும் சேவிக்க வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. விடுதலை தரவே, பாதுகாக்கவே, கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. இயேசுவோடு இணைக்கப்படவே. Thank you Jesus. துரிமினாவ் ரங்கலூசி ரமங்க துடங்கரா. Thank you Jesus. We praise. கிருபை தரவே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவே ஆண்டவரே. பூர்ண விடுதலை தரவே இயேசுவே. Thank you Jesus. கர்த்தர் அவர்களை குணமாக்க முடியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மூன்றாவது தமிழ் பாட்டுடைய பல்லவியை மற்றும் பாடுவோமா? உயிர்ப்பிக்கும் வல்லமையே. ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமையை உயர்த்தி நாம் பாடுவோமா? பாடும் பொழுதே கர்த்தர் வியாதியஸ்தரை குணமாக்குவார். உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிலே ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிலே ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. மறுபடியும் விசுவாசத்தோடு உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே, நிறைவான ஜீவனிலே ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே, நிறைவான ஜீவனிலே ஏது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. எந்த மரித்தவர்களையும் உயிர்ப்பிக்க கர்த்தருடைய வல்லமைக்கு அதிகாரம் உண்டு. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர ஜோத்ர 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 சோத்ர ஜோத்ர 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 ஜோத்ரம் சோத்ர ஜோத்ர ஜோத்ர ஜோத்ரம் சோத்ர ஜோத்ர 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 ஜோத்ரம் சோத்ர ஜோத்ர ஜோத்ரம். ஒரு ஆள் 99% செத்துட்டார். ஆண்டவர்களை உயிர்ப்பிக்க முடியுமா? 100% செத்துட்டார், உயிர்ப்பிக்க முடியுமா? 100% செத்து 4 நாள் ஆகுது, உயிர்ப்பிக்க முடியுமா? சில மாதங்களாக உயிர்ப்பிக்க முடியுமா? சில வருஷங்களாக உயிர்ப்பிக்க முடியுமா? முடியும். அப்படித்தானே மரிச்சவங்களை அடக்கம் பண்றோம். மரணமே உன் கூரங்கே. அது அர்த்தம் எக்காலம் தோணிக்கும் போது அதை தெரிச்சு வெளியே வந்துடுவாங்க. கர்த்தர் இந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். அது நம்முடைய சபையில் செயலாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர ஜோத்ர 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 ஜோத்ரம் 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 சோத்ர ஜோத்ர 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 சோத்ர ஜோத்ர 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 ஜோத்ரம்
சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்க நடத்த வேண்டும், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இப்பொழுது சில குறிப்புகளுக்காக ஒரே லைன் தான், ரொம்பலாம் வர்ணிக்க மாட்டோம், ஒரே லைன் 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு அரை மணி நேரம். அதற்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் கார்ட்லெஸ் மைக் கொடுப்போம். பாயிண்ட் சொல்ல விரும்புகிறவங்க எழும்பி நில்லுங்க. நீங்கள் இந்த மைக்கில் ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், பர்சனல் காரியங்கள் அல்ல, பொதுவான காரியங்கள். பர்சனல் காரியங்கள்லாம் சொல்லிட்டோம் ஆண்டவர்கிட்ட, அதை ஜெபம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிவிட்டோம், அதை திருப்பி இப்போ சொல்ல வேண்டாம். பொதுவான காரியங்கள், பொதுவான பாரங்கள், தேசத்தை பற்றி, நமக்கு இல்லை என்றால் சபையை பற்றி, இல்லை என்றால் சில சமுதாயங்களை பற்றி, தேசங்களை பற்றி, இல்லை என்றால் நம்முடைய சென்னையிலோ தமிழ்நாட்டிலோ இருக்கிற சூழ்நிலைகள், அது பொதுவான காரியங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். அதில் மனதில் அதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்பொழுது சில காரியங்களை சுருக்கமாக ஒரே லைன் தான் சொல்லுவேன், உடனே நம்ம ஜெபிக்கணும். அதிரடி ஜெப குறிப்புகள். நம்முடைய சபைகளில் நடக்கிறதான எல்லா ஏரியா ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும், எல்லா ஏரியா ஜபங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும். தெய்வமே, எல்லா ஏரியா லீடர்ஸ் நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும், ஞானத்தை தர வேண்டும். ஆண்டவரே ஞானமுள்ள குறிப்புகளை போதிக்க நீர் கிருபை தந்து பரிசுத்தப்படுத்தி நடத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, தெய்வமே நீர் அந்த ஜபங்களை நீர் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கவே, எல்லாரும் ஜபங்களில் கலந்து கொள்ளும்படியா நீர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீர் கிருபை தரவே, உம்முடைய நாமம் எல்லா ஜபங்களில் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் கிருபை தார், ஏரியா லீடர்ஸுக்கு கிருபை தார், எல்லா ஜபங்களில் ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே எல்லாரும் எல்லா ஜபங்களுக்கு போகும்படியா நீர் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எல்லா ஜபங்கள் மூலமா அதிசயங்கள் நடக்கட்டும், சபை ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த ஏரியா ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். ஏரியா ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா வாலிபர்களுடைய பரிசுத்தத்திற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண்டும், வாலிபர்களை நீ நடத்தவே. தெய்வமே, பரிசுத்த வாலிபர்களாய் வளரும்படியா, சிந்தையில் ஜெயம் பெற்றவர்களாய் மாறும்படியா, எழுச்சிகளில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படியா நம்முடைய பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே. ஆண்டவரே பாவத்தை எதிர்க்கக்கூடியதான வைராக்கியத்தை நீர் கொடும். ஆண்டவரே ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க. ஆண்டவரே சமரசம் செய்த ஜீவியம் செய்யாமல் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் இருக்கும்படியா இயேசுவே, பாவத்தை விட்டு விலகி ஓடும்படியாக, பாலியத்துக்குரிய இச்சைகளை விலகி ஓடும்படியாக உம்முடைய வைராக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம். நீர் கிருபை தரவே, நீர் கிருபை தரவே. ஆண்டவரே நீர் கிருபை தரவே, பரிசுத்தப்படுத்தவே, விடுதலை தார், கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு சாட்சிகளாய் இருக்கும்படியா நீர் அவர்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே கிருபை தார், இயேசுவோடு இணைக்கப்பட நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். எல்லா வாலிபர்களை பரிசுத்தத்தில் கர்த்தர் பாதுகாக்க முடியாது ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் கிருபை தார், சிறு பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே, வாலிபத்தில் வளர்ந்து வருகிறதான பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே. சண்டே ஸ்கூல் படிக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே தலை அறிவில் மாத்திரமல்ல, அவருடைய ஜீவியத்தில் மறுரூபம் உண்டாக முடியாது நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே எல்லா டீச்சர்ஸை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த ஊழியத்தின் சவால்களை சந்திக்க கூடியதான ஆலோசனையும் சுத்திகரிப்பையும் அபிஷேகத்தையும் தந்து பிள்ளைகள் மத்தியில் மாற்றங்கள் உண்டாக முடியாது
இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் பலப்படுத்தவே ஆண்டவரே, வைராக்கியத்தோடு ஜெபிக்க நிற்கிருவ தரவே, தனிப்பட்ட விதத்தை அவருடைய ஜெபங்களில் அவருடைய பிள்ளைகளை தாங்க முடியாது உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள் மூலமாய் பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வேண்டும், முன்னேற்றம் உண்டாக வேண்டும், பரிசுத்தம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே பின்மாற்றத்திற்குள்ள பிள்ளைகளை பிறப்பிக்காதபடி ஆண்டவரே, வைராக்கியம் உள்ள பிள்ளைகளை பிறப்பிக்க முடியாது நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே பிள்ளைகள் மத்தியில மாற்றங்கள் பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற பிள்ளைகளா இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளா சிறு பிராயத்தில் அவர்களை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, சுத்திகரிப்பீரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, நீரே அவர்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம். எல்லா வீடுகளில் குடும்ப ஜெபங்கள், அதிகாலை பிரேசிங் ஒழுங்காய் நடக்க வேண்டும். அதற்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். தெய்வமே இறங்கவே, ஆசீர்வதிக்கவே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவே, எல்லா வீடுகள் ஜெபிக்கிற வீடுகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே அதிகாலையில் எழும்பி துதிக்கிறதான வீடுகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. எல்லா பிசாசுடைய நடமாட்டத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே சுத்திகரிப்பீரே, ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்த விடுதலை வேண்டும் ஆண்டவரே. அப்பா நிறைவின் தேவனே, இறைவன் தேவனே, அதிகாலை எழும்பி ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிற வீடுகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. ஆவியை நீர் தரவே, ஸ்பிரிட்டை நீர் தரவே ஆண்டவரே. Thank you Jesus. நீர் கிருபை தர வேண்டும் ஆண்டவரே. எல்லா வீடுகள் உமக்கேற்ற ஜெப வீடுகளாய் மாற வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஷிரரபாலா சுரிபிகலமங்கரமானா துடங்கரமா. Thank you Jesus. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறும்படியா, ஜீவியத்தில் மேண்டவரை வெளிச்சம் மெயின்டைன் பண்ண முடியா, எல்லா வீடுகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே. Thank you Jesus. We thank you Jesus. We praise you. கர்த்தர் எல்லா வீடுகளில் ஜெபம் உண்டாக முடியும், ஜெப ஆவியை கட்டளையிட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். நம்மத்தில எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறார்கள். டெய்லி இங்க வந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, சண்டே ஸ்கூல் ஊழியங்கள் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஏரியா ஜெபங்கள் நடத்துகிறார்கள், கிராம ஊழியங்கள் செய்கிறார்கள், துண்டு பிரதி ஊழியங்கள் செய்கிறார்கள், பைபிள் விநியோகம் ஊழியங்கள் செய்கிறார்கள். இப்படி எல்லா ஊழியம் செய்கிற எல்லா விசுவாசிகளை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், மனத்தாழ்மையிலும் பரிசுத்தத்திலும் கர்த்தர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் கிருபை தரவே, தெய்வமே ஊழியம் செய்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே, அவருடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஆவிக்குரிய பெருமை வராதபடிக்கு நீர் அவர்களை மறைத்துக் கொள்ளவே ஆண்டவரே. இயேசுவே உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவே நாமும் உயர்த்தப்படவே, கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும் ஆண்டவரே. எல்லா விசுவாச ஊழியர்களில் ஈடுபடவே, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் நீர் மறைத்துக் கொள்ளவே ஆண்டவரே. இயேசுவே கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும், கர்த்தரோடு நெருங்க நீர் கிருபையை தரவே. தெய்வமே செய்கிறவர்களை ரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உடைய விடுதலை கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே ஜீவத்தை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம். ஊழியம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம்
சோதனையினூடாய் செல்லுகிற எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை அல்ல, ஜெயத்தை தர வேண்டும். விடுதலைனா எப்படியோ வெளியே கொண்டு வந்துடணும். ஜெயம் என்றால் போராடி ஜெயம் எடுக்க வேண்டும். சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். எந்த நோக்கத்தோடு கர்த்தர் அந்த சோதனை அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் சோதனையினூடாய் செல்லுகிறார்கள் நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளவே, சோதனை ஜெயத்தை நீ தர வேண்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாக வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய ரத்தத்தை அவர்கள் மேல் தெளிக்கிறோம். மனத்தெளிவை தாரும் ஆண்டவரே. நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய ஞானத்தை நீ தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, கிருபை தர வேண்டும். கர்த்தரோடு நெருங்கி உதவி செய்ய வேண்டும். இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபை தரவேன், கிருபை தரவேன், கிருபை தரவேன். தெய்வமே ஸ்தோத்திரம், எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்தவேன். ஊழியம் சோதனை வழியாய் போய்கொண்டிருக்கிற எல்லாரும் நீர் சந்திக்கவே, நீர் விடுதலை தரவே, பரிசுத்தப்படுத்தவேன் ஆண்டவரே இயேசுவே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. ஷிடாரா பக்திலங்கரபான மங்கலபான மௌரிபிகலபான மங்கதுடா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. உடைய ஆலோசனை தார், உடைய வெளிச்சத்தை தார், நல்ல போராட்டத்தை போராட கிருபை தார். Thank you Jesus. We thank you Jesus. We praise you. ஒரு எக்ஸாம் எழுத வேண்டும் என்றால் அதற்கு ரூல்ஸ் இருக்கு. ஒரு விளையாட்டு போட்டியில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சில சட்டங்கள் உண்டு. ஒரு சோதனை என்றால் அதுக்கும் சட்டங்கள் உண்டு. சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்யாவிட்டால் முடிசூட்டப்படான். சோதனை வெளியே வரலாம், ஆனா பாஸ் கிடையாது. அதனால சட்டத்தின்படி மல்யுத்தம் செய்து ஜெயம் பெற சோதனைகள் நூடாய் செல்லுகிற எல்லாருக்கும் கர்த்தர் வெளிப்பாடையும் ஜெயத்தையும் கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர ஜோத்ர 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 சோத்ர ஜோத்ர 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 ஜோத்ர. சபையின் நடத்திப்புக்காரரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அடுத்த வாரத்திலிருந்து பல நாடுகளுக்கு போய் 2 மாதம் ஒவ்வொரு நாடுக்கு போய் ஊழியம் செய்ய போகிறார்கள். சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும். பிரயாணங்களில் கூட இருக்க வேண்டும். ஒவ்வொரு சபைக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும், நடத்திப்பை கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கிருபை தரவேன். நடத்திப்புக்காரரை நீர் பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. பாஸ்டர்மாரை நீர் உயிர்ப்பிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. பிரபசாலிகளாயிருந்து நல்ல போராட்டத்தை போராட உடைய ஆலோசனை நீர் தந்து நடத்தவே இயேசுவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, நம்மை பலப்படுத்தவே. Thank you Jesus. Thank you Jesus. Christ be with them, O Lord, with their children. நித்திய ஜீவனில் வளரும்படியா நீர் பலப்படுத்தவே இயேசுவே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவோடு இணைக்கப்படும்படியாய் ஜீவனில் வளரும்படியாய் நீர் உதவி செய்ய வேண்டும் இயேசுவே. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரமே, சித்தத்தின் மத்தியில் பாதுகாத்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. நோக்கம் நிறைவேறோடு நெருங்கி கிருபை தர வேண்டும் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஷடரப கலமானி அந்துடா பத்திரமாய் திரும்பி வந்து சேர உதவி செய்வேன். Thank you Jesus. இயேசுவே. ஜோத்ர 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 ஜோத்ரம். ஆமென். சீஃப் பாஸ்டர்ஸ் இந்த ட்ரிப்ல போகும்போது தான் நிறைய பேர் வியாதியோடு திரும்பி வர்றாங்க. பாஸ்டர் டி.யு. தாமஸ் அவர்கள் அப்படி வந்தார். பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் அப்படியே ட்ரிப்ல தான் மரித்து போனார். பாஸ்டர் பி.எம். தாமஸ் அவர்கள், அவருக்கும் கால் ஒரு கட்டி வந்தது. கர்த்தர் பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ர 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 சோத்ர ஜோத்ர 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 ஜோத்ர. ஆமென். கடைசியாக பள்ளிக்கரணை சுவிசேஷ கூட்டங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய், வருகிற ஞாயிறு திங்கள் செவ்வாய் நடக்க போகிறது. அந்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அங்கு ஒரு புதிய ஃபெய்த் ஹோமை திறக்க போகிறார்கள். தான் ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தர் அந்த கூட்டங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அநேக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் தர வேண்டும். அந்த கூட்டங்களில்
அநேக ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ கிருபை தார், நீர் ஆசீர்வதிக்கவே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவே, சுத்தத்தின் மத்தியில் நடத்தவே. ஆண்டவரே, கூட்டத்தில் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படவே, பெரிய ரட்சிப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, சுத்திகரிப்பிரே, பலப்படுத்து. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, நடத்தவே, கர்த்தருடைய சித்தமாய் இயேசுவோடு கிருபை தார். இயேசுவே, ஸ்தோத்திரம். தெய்வமே, புத்தகம் பண்ணுகிறவர்களை நீர் பலப்படுத்தவே, தேவைகளை நீர் சந்திக்கவே, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படவே. Thank you Jesus, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, நீர் கிருபை தார், நீர் நிறைவின் தேவன், நீர் ஆசீர்வதித்து நடத்தவே, குறைகளை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கர்த்தர் இந்த சுவிசேஷ கூட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். நாம் இப்பொழுது சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இதுல பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒன்று, நாம் அதாவது இந்தியாவுக்காக 1-2 குறிப்புகளை சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதாவது இன்றைக்கு கேட்டு அங்க கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும், பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். ஆமென். இப்போது உங்களுடைய நேரம். குறிப்புகளை சொல்ல விரும்புகிறோம். எழும்பி நின்றால் சொன்னால் ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் 2 காரியங்கள் சொல்கிறார். ஒன்று வேண்டிக் கொள்ளுகிறேன், இன்னொன்று விரும்புகிறேன் சொல்லி யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 21 வசனமும் 24 வசனத்தை சொல்கிறார். அந்த அவர் வேண்டுதல், அவர் விரும்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் காணப்படும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் நம்மை பற்றி விரும்புகிற காரியங்கள், பிதாவிடத்தில் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறதான அந்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்தில் வாய்க்க வேண்டும். அவர் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறார், ஜெபிக்கிறார். நான் வேண்டுகிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லுகிற எல்லா காரியங்களும் நமக்கு உண்டாக வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க கொள்ள வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதான எல்லா காரியங்களும் நீர் வாய்க்க பண்ண வேண்டும். ஆண்டவரே, ஒன்றும் குறையாதபடி எல்லாரும் எல்லாம் எங்களுக்கு வந்து சேர வேண்டும். ஆண்டவரே தெய்வமே, எங்களுக்குள் விசேஷமா அந்த ஒற்றுமை ஐக்கியத்தை நீர் தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, சுத்திகரிப்பீரே, ஆசீர்வதிப்பீர். இயேசுவே ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளவே. கர்த்தருடைய காரியம் வாய்க்கட்டும், கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும். இயேசுவோடு நெருங்க ஜீவனையும் கிருபையும் வல்லமையும் பலனையும் நீர் தாரும். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஜெயம் தாரவே. எல்லாம் எங்களுடைய மாறாட்டும், நிரக்கம் பாராட்டும் தாரும் இயேசுவே. ஆமென். குறிப்பாக நம்மத்தில் ஐக்கியம், ஒரு மனதை, திருத்துவம் ஐக்கியமா இருக்கிறது போல நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். கிடியன் ஊழியம் 1961 58 வருஷமா இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்போ அந்த பைபிளை எப்படி உங்களால ஃப்ரீயா கொடுக்க முடியுது அப்படிங்கிற காரியங்களை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் குவெஸ்டனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்க சேல்ஸ் டேக்ஸ் கட்டணும், இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டணும், இல்லை நாங்கள் விற்கல இலவசமாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கேட்காம என்கொயரி மேலே என்கொயரி வைக்கிறாங்க. மேக்ஸிமம் ட்ரபிள் தே ஆர் ட்ரைங் டு கிவ். அந்த வல்லமைகள் எவ்வளவோ சொல்லி நம்ம டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணாமல் இதை இழுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தடைகள் எல்லாம் இந்த ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, மற்ற எல்லா ஊழியங்களும் அநேக ஊழியங்களை தடைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அந்த தடைகள் எல்லாம் வீணா போகணும். ஆண்டவர் எழுந்திருந்து அதுக்காக அந்த வல்லமைகளை உடைத்து ஒரு ஜெயத்தை தரணும். அதற்காக நான் ஜெபம் செய்வேன். அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னும் எந்த வால்யூம் குறைச்சிருப்பா? இதுதான் நிறைய விசில் அடிக்குது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாசமா போன மாசமான்னு தெரியல,
ஒரு டைட்டில் வந்திருக்கு. பிஜேபி கவர்மெண்ட், யூபியில் இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் கிறிஸ்டியன் சர்ச்சஸுக்கு ஆஃபரிங்ஸ் காணிக்கை கிடைக்கிறதுக்கு ஜிஎஸ்டி இம்போஸ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. அப்போது இப்போ பாருங்கள், ஊழியங்களே கை வைக்கிறாங்க. இவங்க சொந்த செலவில் பாவம் இவங்க பைபிளை பிரிண்ட் பண்ணி ஒரு ஊழியமாக செய்கிறாங்க, அதில் கை வைக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் அது பரவக்கூடாது, அது நிற்க வேண்டும். ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும். அவர்கள் கை வைத்தால் அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு புரிய வேண்டும். இது தேவனுடைய ஊழியம். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ கிருபை தர வேண்டும். தெய்வமே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படட்டும், மகிமைப்படட்டும். ஆண்டவரே, முழு இந்தியாவில் ஆண்டவரே சபை ஊழியங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே தெய்வமே இந்த உபத்திரவத்திற்கு ஒரு முடிவுண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் இந்தியாவில் ஃப்ரீடம் உண்டாகட்டும். ஆண்டவரே இயேசுவே, கிதியன் ஊழியங்களையும் எந்த ஊழியத்தையும் யாரும் தொட முடியாது, தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் தெய்வமே அரசாங்கமே எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், சப்போர்ட் பண்ண வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, விடுதலையின் தேவனாக நீர் கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா தடைகள் மாறட்டும். ஆண்டவரே, திறந்த வாசலை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்று சொன்ன வார்த்தையின்படி இயேசுவே, இலவசமாய் நாங்கள் பெற்றோம், இலவசமாய் கொடுக்க நீர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரே, இந்த காணிக்கையின் மூலமாய் தடைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, நீ ஜெயம் தர வேண்டும். இயேசுவே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, ஊர்யா கோசிக்கல மங்கரவ் சபாலியான மங்கரபானியான மங்கத்துடா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆவியானவர் சொன்னார், உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன். இந்த சட்டம் எங்கேயும் பரவக்கூடாது. யூபியிலும் அது கேன்சல் ஆக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ராம் 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 சோத்ரா ஜோத்ரா ஜோத்ரா ஜோத்ராம் சோத்ராம். இதோ நான் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்கிறேன் என்ற ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லா ஊழியங்கள் தடையில்லாமல் நடக்க வேண்டும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் ஊழியம் செய்ய வேண்டும். யாரும் கொடுக்கக்கூடாது சொல்லக்கூடாது. ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது என்ன இப்போ வாங்கிட்டு போனா நல்லது தானே. அந்த ஜனங்களே ஆறுதல் கேட்குறான், எதிர்பார்க்குறான். நான் ஒரு நாள் ஜிஹெச்சுக்கு போனேன். ஒருத்தருக்கு ஜெபிச்சா எல்லாம் ஐயா இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க எல்லாம். அப்போ அத்தனை பேருக்கு ஒரு தவிப்பில் இருக்கிறான். இப்போ என்ன இப்போ ஜெபிச்சா? ஜெபிக்காத, வராத, பயம். சுகமாயிடுவாங்களோன்னு பயம், வியாபாரம் போயிடும். கர்த்தர் திறந்த வாசலை தர வேண்டும். அதற்காக போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பொறுப்பெடுக்கவே கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த துண்டு பிரதி ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கவே, மருத்துவமனை ஊழியங்களை ஆசீர்வதிக்கவே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் போய் ஜெபிக்கும் போது அங்க வியாதியஸ்தர் விடுதலை ஆக்கப்படவே, அதிசயமான காரியங்களை நீர் செய்யவே. ஆண்டவரே இயேசுவே, ஷிடரபக்கலமானி அரபக்கலமான மாசுதே. Thank you Jesus. நீ பலப்படுத்தவே. தெய்வமே, உடைய சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தரோடு நெருங்கவே. ஆண்டவரே இயேசுவே, ஷிடரபக்கலமாரி ஜலோகிராம் துதாங்கலமானி அந்துடா. அப்பா, நீ நடத்த வேண்டும். அப்பா, உடைய சித்தத்தின் மத்தியில் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாரும் ஃப்ரீயாய் போய் அந்த துண்டு பிரதிகளை கொடுக்க முடியாது. திறந்த வாசலை கொடும். அந்த பேஷன்ஸை எழும்ப வேண்டும், எதிர்க்க வேண்டும். ஆண்டவரே, மகிமையான காரியங்களை செய்யக்கூடியதான தேவன் அதிசயங்களை செய்து இதுதான் சரி என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக இயேசுவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் கூடுவாஞ்சேரியில் இருக்கும்போது, நான் கூடுவாஞ்சேரியில் இருக்கும்போது இந்த மாதிரி நைட்டில் சத்தமாக ஜெபிப்போம். இங்கே சுற்றி வீடு இல்லை, எதிரிலையும் கம்பெனி தான் இருக்குது. ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் வீடு, அந்த போட்டி கொடுக்குற இடத்துல வீடு, ரோடு இருக்குது, அந்த பக்கம் வீடு. அப்போ நம்ம சத்தமாக ஜெபிச்சா சண்டைக்கு வரணும், ஆனால் வரமாட்டான். ஒரு நாள் ஒரு 11:30 மணிக்கு கூடுவாஞ்சேரி நான் ஜெபிக்கிற இடத்துல நேராக ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டில் ஒருத்தர் வந்தார், கத்துறாரு. உங்க வெக்கம் எல்லாம் உங்களுக்கு இந்த டைம்ல எப்படி கத்துறீங்களா? உங்களுக்கு தூங்க வேணாம் மனுஷன் அப்படின்னு கத்துனாங்க. ஆப்போசிட்ல பிலீவர்ஸ் எல்லாம் எழும்பி போனாங்க. யார் அப்படின்னு. இவங்க போறதுக்குள்ள ஆப்போசிட்ல இருந்து ஒருத்தர் வந்தார். ஆப்போசிட் வீடு, அவர் வீட்டுக்காரரு. அவர் வந்து, யோ நாங்களே ஒன்றும் கேட்கறது, யார் நீ அப்படின்னு கேட்டார். அவர் இவரை திட்டிட்டு அனுப்பிட்டார். அவன் அமைதியாக போயிட்டார்.
இவர் ரோட்ல போறவர். நாங்களே இவ எதிர் வீட்டில் இருக்கோம், இவங்களும் கேட்கல, நீ யார் நீ அப்படின்னு கத்திட்டு அனுப்பிட்டார். அப்போ அது போல தேவன் நமக்காய் வழக்காட வேண்டும். இதுதான் சரி, இவர்கள் ஜனங்கள் நல்ல காரியங்களை செய்கிறார், விடு, அனுமதி என்ற அதிசயத்தை கர்த்தர் செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இந்த யோகான்னு சொல்றது அது பெரிய பிசாசு. அது பிசாசா வெளிப்படணும், அப்பதான் அடங்குவாங்க. நான் சில காரியங்களை பற்றி சொன்னேன். நான் சம்மர் யூத் கேம்பில் போன வருஷம் யோகா எவ்வளோ தீமையானது முடிச்சுட்டு ஒரு பையன் வந்தான், நீங்கள் யோகா பற்றி பேசுனேன். நான் யோகா படித்து 1 மாதம் பைத்தியமாக சுற்றினேன் ரோட்டில் அப்படின்னாரு. இப்போ நம்முடைய பிலிவருடைய சொந்தக்காரர் யோகா பண்ணி 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 மூளையில் கட்டி வந்துருச்சு. இப்போ நேற்று தான் ஆப்ரேஷன் நடந்தது. அப்போ கர்த்தர் இதெல்லாம் மாற்ற வேண்டும். இது ஒரு வெட்கப்படக்கூடிய காரியமா ஒவ்வொரு வருஷமும் போல சொல்லிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் கர்த்தர் கிருபையினால வாய்க்காது போனது, இனிமேலும் வாய்க்காது போக வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வல்லமுள்ள தேவன், எங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. இயேசுவே, பிசாசுக்கு இவர்கள் கும்பிடக்கூடாது. நீர் எங்களுடைய தேவன், இது எங்களுடைய ஆண்டவர். ஆண்டவரே இயேசுவே, நீர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே, திடபக்க ஷபக்க லமானி அனமாத்துதே. அப்பா, இந்த யோகா திட்டங்கள் எல்லாம் வாய்க்காதபடிக்கு ஆண்டவரே, ஒரு பெரிய பிரச்சனையா மாற வேண்டும் அவர்கள் மத்தியில். ஆண்டவரே, இதை ஒரு சட்டமா அமுல்படுத்த முடியாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை செய்யும் கரம் இங்கே இந்தியாவில் காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் அந்த திட்டங்கள், அந்த சட்டங்கள் வாய்க்க கூடாது. ஆண்டவரே, அதை சபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, எங்களுடைய ஜனங்களை நீர் பாதுகாக்க, எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நான் தான் உங்களை நிறுத்தணும், நீங்களே என்ன நிறுத்துறீங்க? சீக்கிரம் முடிங்க பிரதர், அடுத்த பாயிண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படியே வால்யூம் அப்படி இழுக்குது, அப்படி டவுன்ல. நான் ஸ்கூலெல்லாம் முடிச்சிட்டேன், உங்க பிள்ளைங்க தான் பாடுபட போறாங்க. அதனால இந்த மறுபடியும் 1 நிமிடம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் இந்த யோகாவினுடைய சதி ஆலோசனை திட்டம் வாய்க்க கூடாது. அதை எங்க பிளான் போடுறாங்களோ அது அங்கே அது அழிக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ பொறுப்பெடுக்கவே. இயேசுவே, ஸ்தோத்திரம். ஜீவமே, கிருபை தரவே. ஜீசஸ், ஆசீர்வாத். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, யோகா தினம் என்கிறது ஆண்டவரே, இந்த தினமே நினைக்கப்படக்கூடாதபடிக்கு இது ஒரு இல்பொருளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். தெய்வமே, பொறுப்படுத்திக் கொள்ளவே, கிருபை தரவே. இயேசுவே, ஸ்தோத்திரம். ஜீசஸுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus. கர்த்தர் இந்த காரியத்தில் ஜெயத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். எத்தனையோ பேர், எத்தனையோ வாலிபர்கள் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. அது ஒரு ஆவி. ஆனால் அவர்கள் ஏங்குகிறார்கள் விடுதலை வேண்டும் என்று. ஆனால் முடியல. நிறைய பேர் அப்படி இருக்கிறார். பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையாய் விடுதலை தர வேண்டும், ஜெயத்தை தர வேண்டும். இயேசுனுடைய அன்பினால் அந்த பாவங்களை வெல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். மூக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ கிருபை தர வேண்டும். பாவத்தில் சிக்கி இருக்கிறதா, அடிமைப்பட்டு இருக்கிறதா, ஜனங்கள் இருக்கிறார்கள், ரகசிய பின்மாற்றத்தில் இருக்கிறார். நீர் இறங்கும், நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே அப்பா, நீர் இறங்கும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே. பாவத்தை ஜெயிக்கக்கூடிய ஆலோசனை தார். பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், இந்த பாவம் வெட்கப்பட்டு போகட்டும். இருதய கடினத்தை மாற்றும். ஆண்டவரே, இயேசுவின் பரிசுத்த நாமத்தினால் விடுதலை உண்டாவதாக. நல்ல போராட்டத்தை போராட, பிசாசை ஜெயிக்க நீர் கிருபையை தர வேணும். ஆண்டவரே, thank you Jesus. நீர் கிருபை சுத்திகரிப்பை தரவே, பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தரோடு நெருங்க நீர் கிருபை தந்து நடத்தும். ஆண்டவரே,
பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவே. Thank you Jesus. ஸ்தோத்திரம். இயேசுவோடு இணைக்கப்படவே. தேவமே, நீருடைய பலத்த துருகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் வேட் இயேசுவே. Thank you Jesus. We thank you Jesus. பாவத்தின் மேல் அடிமையா இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் விடுதலை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இன்றைக்கு அதிகமாய் உலகத்தோடு சமரசம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் வாலிபர்கள், ஸ்கூல் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள், வேலை ஸ்தலத்தில் அப்படி சிக்கல்கள் இருக்கு. கண்டிப்பா செய்யணும். யோகா பண்ணணும், டான்ஸ் பண்ணணும், பார்ட்டிக்கு போகணும், டீம் அவுட்டிங் போகணும், ட்ரிங்க் பண்ணணும். இது எல்லாத்தையும் இருக்கு. மாறிட்டே இருக்கு. புதுசா வந்துட்டே இருக்கு. இதன் மத்தியில் சமரசம் பண்ணாமல் நோ, வேண்டாம் என்று சொல்லக்கூடிய பலனையும் வைராக்கியத்தையும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உதவி செய்வேன். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசப்பா, நீர் ஆசீர்வதிக்கவே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படவே. தெய்வமே ஸ்தோத்திரம். நீர்களை காப்பாற்றவே, பலப்படுத்தவே. தெய்வமே, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படத்தக்கதா தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவை போல தைரியமாய் பாவத்தை எதிர்க்க ஆண்டவரே, இப்படிப்பட்டதான காரியங்களை எதிர்க்க நீர் அவர்களுக்கு தைரியத்தை கொடும், வெளிப்பாடை கொடும் ஆண்டவரே, வைராக்கியத்தை கொடும் ஆண்டவரே. Thank you Jesus. ஸ்தோத்திரம். இயேசுவை போல மாறுபடியா நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஷீரா ரபகல மங்கரா உஸபாலபானியான மங்கத்ரே. Thank you Jesus. We praise. சிவமே, உடைய நாமம் உயர்த்தப்படவே. பிள்ளைகளுக்குள்ள உடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ரியா சங்கலா ரிவா ரித்தனா சங்கோலபினா மங்கதுடா. Thank you Jesus. We praise you. தானியேல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ சின்ன வயசுல நோ என்று சொன்னது போல நம்முடைய பிள்ளைகள் நோ என்று சொல்லவும், அந்த 4 பேருடைய ஜீவத்தில் ஆண்டவர் உயர்த்தப்பட்டது போல இவருடைய பள்ளிக்கூடங்களிலும், கல்லூரிகளிலும், வேலை ஸ்தலங்களிலும் இயேசு உயர்த்தப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். கர்த்தர் 2-3 வாரங்களுக்கு முன்பு அந்த வாழ்க்கையின் வெளிச்சம் என்று கர்த்தர் பேசினார் இல்லையா? அந்த வெளிச்சத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு, பெரியவர்களுக்கு, நம்முடைய சகோதரிமாருக்கு இருட்டில் போகும்போது, தனியாய் வரும்போது அவர்களுக்கு தந்து எந்த தீய சக்தி தொட முடியாதபடி. 3 நாளைக்கு முன்னாடி யாரோ மொபைல் ஃபோனில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ காட்டினாங்க. அதில் ஒரு சிறுத்தை, ஒரு லெப்பர்ட், சிவிங்கி, அது இந்த பார்க் மாதிரி கார்லேருந்து இறங்கி ஒரு கிராஸ் புல்வெளியில் சாப்பிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சிவிங்கி வருது, ஓடி கிட்ட வந்துருச்சு. ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் போய் காருக்குள்ளே ஏறிட்டாங்க. குழந்தையும் அம்மாவும் அப்படியே ஓடுறாங்க. அந்த சிவிங்கி அப்படியே பாயுது. கார்கிட்ட வந்து அப்படி கிட்ட போய் அப்படி நிற்கிது. தொட முடியல, சாப்பிட முடியல, இப்போ பறிக்க முடியல. காருக்குள்ளே ஏறி எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆண்டோடைய இறக்கம் தான். சேஸ் பண்ணுது, ஆனால் முடியல. சேஸ் பண்ணுது, அப்படி நிற்கிது, அப்படி பயப்படுது. அப்போ அது போல இப்படி தீமையான நோக்கத்தோடு சுற்றி திரிகிறதான அந்த பிசாசுகளை வஞ்சிக்கப்பட்ட அந்த ஆட்கள் நம்முடைய ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் இந்த வாழ்க்கையின் வெளிச்சத்தை, பகுத்தறிவை தர வேண்டும். யாரோடு பேச வேண்டும், யாரோடு பேசக்கூடாது, கர்த்தர் இந்த ஞானத்தையும் பாதுகாப்பையும் தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கிருபை தரவே, ஜனங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஆசீர்வதிக்கவே. சிவமே, எங்களை பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உண்மைதான் நம்புகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உடைய வெளிச்சத்தை நீர் தந்த ஆண்டவரே, இந்த காரியங்களை தவிர்க்கக்கூடிய ஞானத்தை நீர் தரவேன். சிவமே, உடைய ஜனங்களை நீர் பாதுகாக்கவே. ஒன்றும் எங்களை தொடக்கூடாது. இயேசுவே, உடைய பாதுகாப்பை தார். எந்த தீய சக்திகளாக இருக்கட்டும், இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் அதை முந்தி காட்டுகிறோம். ஆண்டவரே, விடுதலை பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவே, விடுதலைவே, விடுதலைவே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Jesus. ஷிலரபகலபகதுடா. எங்களுடைய அடைக்கலம் நீர்தான், எங்களுடைய புகலிடம் நீர்தான். ஆண்டவரே இயேசுவே, ஷிலரபகலமங்கரமானியாதுடங்க சம்துடிபிகலமானியாதுடா. நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய வாலிபர்கள் சகோதரிகளையும்
பொதுவாக சகோதரிகளையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய பிரயாணங்களில் கூட இருக்க வேண்டும். தனிமையான ரோடுகளில் நடக்கும்போது கர்த்தர் கூட இருக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த கூட்டம் முடிந்த பிறகு இந்த இருட்டோடு வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய சமூகம், வெளிச்சம், பாதுகாப்பு, தூதருடைய காவல் நம்மோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ரம் சோத்ர சோத்ரம் 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 சோத்ரம். எல்லா இடங்களில் நடக்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஊழியக்காரர்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ மிரட்டல்கள், மிரட்டுகிற ஃபோன் கால்ஸ், லெட்டர்ஸ் அவங்களுக்கு வருது. ஆனாலும் பயப்படாமல் தைரியமாக கர்த்தருடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய இன்றைக்கு கர்த்தர் பேசினது போல திறந்த வாசலை கர்த்தர் தர வேண்டும். விசேஷமாய் வடக்கிந்தியாவில் நடக்கிற ஊழியங்கள் ஒன்றும் தடைப்படக்கூடாது. யார் என்ன எழும்பினாலும் நம்முடைய ராஜ்யம் தான் பெரிய ராஜ்யம், நம்முடைய தேவன் தான் பெரிய தேவன். அந்த தைரியத்தில் ஊழியம் செய்ய ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் ரட்சிப்பு பெருக வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், ஆண்டவரே, எந்த மாந்திரிக வல்லமைகள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவரே இயேசுவே எல்லா ஊழியக்காரர்களை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இயேசுவே ஷிடாரோ ரிக்ரோம் பிலான மங்கல பௌன மங்கத்திலங்கலா ரிவான மங்கசுதே. Thank you Jesus, thank you Jesus, thank இயேசுவே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். தெய்வமே, உம்முடைய பாதுகாப்பை தார். வல்லமைகள் கிரியை செய்ய முடியாதபடிக்கு நீர் உம்முடைய பாதுகாப்பை தரவேன். ஊழியம் செய்கிறவர் எல்லாரும் நீர் நடத்தவே, நீர் ஜெயத்தை தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய ஊழியக்காரரை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரரை நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே தெய்வமே, இந்த ராங் குரூப்ஸ் யாரை தொட முடியாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ள வேண்டும், நடத்த வேண்டும். இந்த வல்லமைகள் அரெஸ்ட் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால். திறந்த வாசலை தார். அப்படி எதிர்க்கிறவர்கள் தொடப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, நீர் பெரிய காரியங்களை செய்வே. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. இந்த எதிர்க்கிற கூட்டத்தார் மத்தியிலிருந்து சிலர் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். பரிசுத்த பவுல் அப்படிப்பட்ட குரூப்ல தான் இருந்தார். இந்த கிறிஸ்டியன்ஸை உயிரோடு விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. ஆனா அவரே மாற்றி அவரே அப்படி மாத்திட்டார். ஆகையால் இந்த இப்படிப்பட்ட கட்சிகள், கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்க்கிறவர்கள் மத்தியிலிருந்து பிரபலமானவர்கள் மாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரா. எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 சோத்ரா ஜோத்ரா ஜோத்ரா ஜோத்ரம் 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 சோத்ரம் 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 சோத்ரம். பாருங்க, பிசாசு எப்படியெல்லாம் உள்ள நுழைய பார்க்கிறான். நம்ம சபைக்கு வர முடியல, ஆனா நம்ம வெளியே போறோம், உன்னை அங்க பாத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். பாரு, நீங்க இருப்பீங்க, நீங்க பிள்ளைகளோட இல்லாத டைம்ல நான் அங்க அவங்க பிள்ளைகளை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். அதனால் நம்மை கர்த்தர் பாதுகாக்கும், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும். பரதநாட்டியம் என்று சொல்லும்போது அது சிவனுக்கு நடனம் ஆடுகிறதான ஒரு செயல். அது அவனுக்கு செய்கிறதா, அந்த பிசாசுக்கு டான்ஸ் ஆடுகிறதா, அது ஒரு வர்ஷிப். நம்முடைய பிள்ளைகள் யாரும் அதில் சிக்கிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் ஸ்கூல்ஸில் கம்பல்சரி ஆகக்கூடாது, அது கேன்சல் ஆக வேண்டும். அதற்காக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ பெரிய தேவன், நீர் இறங்கவே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். தெய்வமே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, எல்லா ஸ்கூல்ஸிலும் இந்த பரதநாட்டியம் ஆண்டவரை கேன்சல் ஆகும்படியாக நீரே பொறுப்படுத்த அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும். உம்முடைய நாமம் தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த பிசாசுக்கு அவங்களுடைய சரீரத்தை அசைக்க கூடாது. ஆண்டவரே, இது உம்முடைய ஆலயம். ஆண்டவரே, நீர் பாதுகாக்கிற பொறுப்பெடுத்து யுத்தம் உம்முடையது. ஆண்டவரே, ஜெயம் உண்டாக முடியாது. இயேசுவின் நாமத்தினால் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த பரதநாட்டியம் வாய்க்காத போகட்டும். ஆண்டவரே இயேசுவே, நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரே, உர்பாலா நம்மகாதிரி சொங்கலா உஷபக்கலமானி அங்கரபானி அந்துடா
தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். இந்த இப்படிப்பட்டதான பிசாசுடைய சதி திட்டங்கள் எல்லாமே கேன்சல் ஆக வேண்டும். அவரவர்கள் சுயாதீனமா இருக்கக்கூடியதான நிலவரம் காணப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, கம்பல் பண்ணக்கூடாது, ஹாஸ்பிட்டலில் போய் கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கம்பல் பண்ணுறாங்க. அநியாயம். அதனால நம்ம யாரும் சண்டைக்கு போக முடியாது. ஆண்டவர் பொறுப்பெடுக்கட்டும். அதாவது பிரதர் சொன்னது, இந்த ஓரின சேர்க்கை அமெரிக்காவில் ரொம்ப உயர்த்தப்படுது. அதாவது அவங்க பாவப்பட்டவங்களாம். அப்படி பண்ணுறவங்க பாவப்பட்டவங்க. அவங்களுக்கு விரோதமாக பேசணும் கூட, அவங்க தாழ்ந்தவங்க. பேசுறவங்களுக்கு தண்டனை. இப்போ அமெரிக்காவிலேருந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் சொன்னார், ஒவ்வொரு சர்ச்சிலையும் சட்டம் மாறிட்டே இருக்கு. கவர்மெண்ட் சொல்றாங்க 2 ஆண்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா, அப்படி ஒரு பாஸ்டர் முடியாதுன்னு சொன்ன அந்த பாஸ்டர் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். அப்போ இந்த பாஸ்டர் கேட்டுட்டு இருந்தார், நாங்கள் அமெரிக்காவில் ஊழியம் பண்றோம், அரசாங்கம் இப்படி பண்ண நாங்கள் ஜெயிலுக்கு போனோம், என்ன பண்றது? அப்போ முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனா நிறைய சபைகள் சமரசம் பண்றாங்க. நிறைய விபச்சாரம் நடக்குது, நிறைய விபச்சாரம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தையை பிரதிஷ்டை பண்ண வந்தாங்க. அந்த அப்பாவுக்கு 14 வயசு, அம்மாவுக்கு 12 வயசு. 2 பேரும் கல்யாணம் ஆகல. ஆனா அந்த பிரதிஷ்டை நடத்த வராங்க. அவங்க குழந்தை. எவ்வளவு கேவலமான காரியம் பாருங்க. அதுக்கு ஞான தகப்பன், அவருக்கு நடுவில் மட்டும் முடி இருக்கு, சைடில் முடி இல்லை, காதில் ஒரு காது குத்தி இருக்காரு. இந்த ஞான தகப்பன் அவர் எந்த ஞானத்தில் அந்த குழந்தைய வளர்க்க போறாரு தெரியும். இப்படியெல்லாம் சபை கெட்டு போகுது. விபச்சாரம் பெருகிட்டே இருக்கு, வேசித்தனங்கள் பெருகிட்டே இருக்கு, சபை ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாம போகுது. அப்போ நிறைய பாஸ்டர்ஸ் டிவியில் ஒரு 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 ரொம்ப பிரபலமான காரியம், ஜோயல் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரசங்கியா இருக்கா, அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸ். அவர் டிவியில் ஒருத்தர் ஒரு டாக் ஷோ ஹோஸ்ட் கேட்டார், வாட் யூ திங்க் வில் கேஸ் கோ டு ஹெவன்? அதாவது ஓரின சேர்க்கை ஆட்கள்லாம் பரலோகம் போவாங்களா? அவர் என்ன பதில் சொன்னா தெரியுமா? இல்லைன்னு சொல்ல முடியல. இல்லைன்னு சொன்னா கல்லெறிஞ்சிருவாங்க. நான் யார் நியாயம் இருக்கிறதுக்கு? அது ஜீசஸுடைய காரியம் அப்படின்னு மழுப்பி பேசிட்டார் அவர். அவ்வளோ பயங்கரமா இருக்கு நிலவரங்கள். இந்தியாவுக்கு அந்த பிரஷர் வருவதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அமெரிக்காவில் மேற்கத்திய நாடுகளில் இருக்கிறதான இந்த வேசித்தனங்கள் குறைய வேண்டும். சபையை கர்த்தர் பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கிருபையா இறங்க, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, பொறுப்பெடுத்துக் கொள்ளவே கர்த்தருடைய சித்தமாய் இயேசுவே நெருங்க கிருபை தரவே. இந்த பாவ சூழ்நிலைகளை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. ஷிடரபா கலமா கரமானா கதுனா கலமானியா மாத்துதே. Thank you Jesus. தெய்வமே, சுத்திகரியும் ஆண்டவரே, சுத்திகரியும் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். இப்பொழுது நேரம் இல்லாதபடினால் சுருக்கமாய் ஜெபிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து உங்களுடைய வீடுகளில் ஜெபிக்க வேண்டும். எல்லா குறிப்புகளுக்காக கர்த்தர் இறங்க வேண்டும், கிரியை செய்ய வேண்டும், சபைகளை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சபையை பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஃபெயில் ஆகிறதுனாலும் காதல் தோல்வினாலும் சும்மா அப்படி திடீர்னு ஒரு ஒரு இம்பல்ஸ், திடீர்னு ஒரு நினைவு அப்படியே செத்துறாங்க. இதெல்லாம் பிசாசுடைய வேலை. அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
ஏழைகள் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, இந்த தற்கொலையுடைய ரேட் குறைய வேண்டும் ஆண்டவரே. அதிசயமான கர்த்தர் நீர் இறங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Turabakala ushabaka tidankalamakaram tidankalamania. Thank you Jesus. We thank you Jesus. We thank you Jesus. தெய்வமே, தேசமெங்கும் தற்கொலை குறையட்டும் ஆண்டவரே. அந்த ஆவிகளிலிருந்து ஜனங்களை நீர் விடுவிக்க வேண்டும் இயேசுவின் நாமத்தினால். கிருபை தரவேன், வல்லமை தரவேன், பரிசுத்தம் தரவேன், பாதுகாக்க தரவேன் ஆண்டவரே. Thank you Jesus. We thank you. கர்த்தர் தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த வல்லமைகள் நிர்மூலமாக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சபையிலும் சிலர்லாம் வந்து சொல்றாங்க, பிரதர் நான் செத்துருப்பேன், தற்கொலை பண்ணலான்னு போன ஆண்டவர் பாதுகாத்து. அப்படி இல்லை, அப்படி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான். நம்முடைய சபையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய பாட்டை பாடக்கூடியதான நேரம் வந்திருக்கிறது. என்ன நடந்தாலும், என்ன கடந்து சென்றாலும், எனக்கு முன்பா என்ன இருந்தாலும், சாயங்காலம் வரும்போது இதே பாட்டு தான் நான் பாடிட்டு இருக்கணும் ஆண்டவரே. என் பாட்டினுடைய வேகம் குறையக்கூடாது. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நான் சாயங்காலம் வரைக்கும் உயர்த்திட்டே இருக்கணும். என்னுடைய மைண்ட் மாறக்கூடாது, மூடு மாறக்கூடாது. அந்த சரணத்தை மறுபடியும் பாடு. அடுத்த சரணம் சொல்லுகிறது, for all your goodness, நீர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீர். என்னுடைய இருதயம் உம்மை பாடிக்கொண்டே இருக்க 10,000 காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும் ஆண்டவரே. அதுல 4 காரியம் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் 2 லைன்ல, you are rich in love, அன்பில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறீர். நீ கோபப்படுதல ரொம்ப ஸ்லோவாய் பொறுமுள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய நாமம் பெரிதா இருக்கிறது. உம்முடைய ஹார்ட் தயவுள்ளதா இருக்கிறது. இதுல 4 தான் சொல்லி இருக்கிற. ஆனா நாள் ஃபுல்லா பாடுறதுக்கு 1000-10,000 காரணங்களை தேடுவேன் என் இருதயம் ஆண்டவரே. நம்முடைய இயேசு எவ்வளவு நல்லவர் இல்லை. அவரை பிரைசிங் பண்ணதானே நம்ம இப்ப 4 மணிக்கு வந்திருக்கிறோம். இதை சொல்லி சொல்லி நம்ம ஆண்டவரை உயர்த்துவோமாக. அவர் எவ்வளவு நமக்காய் செய்திருக்கிறார். Bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செகண்ட் ஸ்டான்ஸா, you are rich in love and your soul too, your name is great and your heart is kind. For all your goodness I will keep praising you, 10,000 reasons for my heart to find. Bless the Lord.
நெவர் பிஃபோர். இது வரைக்கும் பாடாத மாதிரி பாடு என் ஆத்துமாவே. சாதாரணமா நீ பாடாது, மௌனமாய் பாடாது. ஆனால் 3ஆம் சரணம் சொல்லுகிறது, எனக்கு வயதாகும் போது, சிக்காகும் போது, என்னுடைய பலன் குறைந்து போகிறதே, மை எண்ட் இஸ் டிராயிங் நியர், என் டைம் வந்து விட்டது, அந்த நேரத்தில் கூட இடைவிடாமல் உம்முடைய துதியை நான் பாடுவேன். அந்த பாடி என்னுடைய ஆத்மா அந்த உலகத்துக்கு போகுமே ஆண்டவரே, அங்கேயும் 10,000 வருஷங்கள் பாடுவேன், அதற்கு பிறகும் என்றென்றேக்கும் பாடுவேன் நான். நம்முடைய ஜீசஸ் அவ்வளவு துதிக்கு பாத்திரரா இருக்கிறார். அல்லேலூயா. And on that day when my strength is failing,